சேலம் தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ வீட்டை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக எம்எல்ஏக்கள் 122 பேரின் ஆதரவுடன் நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபித்தார். இந்நிலையில் சேலம் தெற்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ சக்திவேலை கடந்த 10 நாட்களாக காலமில்லை என கூறி சேலம் அம்மாப்பேட்டை காந்தி மைதானத்தில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். எம்எல்ஏ சக்திவேல் தங்களை நேரில் வந்து சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்துள்ள பெண்கள் நாளை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக தெரிவித்தனர். எங்களோட ஏரியா பிரச்சனை சொல்றதுக்காக விண்ணப்பம் எழுதிட்டு நாங்க இங்க வரும்போது பார்த்தா எம்எல்ஏ இன்னும் சென்னை சொகுசு பங்களாவில இருந்து இன்னும் வீடு திரும்பாம இன்னும் அவருடைய சுயலாபத்துக்காக அங்கே இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இன்று போய் நாளை வான்னு விநாயகர் கதையை சொல்லி எங்களை பூரா அலக்களிக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க சட்டமன்றத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும் போது ஓட்டு போட்ட மக்கள் நாங்க தான் இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறோம். பொதுமக்களோட கருத்துக்களை எது ஒன்றும் கேட்காம தன்னிச்சையா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சதா எங்களுக்கு வெளிவருது தகவல் எல்லாம். அப்படி ஒரு இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். பொதுமக்கள் கண்டிப்பா ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும். அதை சரிவர எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்காத பட்சத்துல நாங்கெல்லாம் பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னும் எங்க தொகுதி மக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு முற்றுகையிடுவோம். எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தேரடியா சொல்றதுக்காக எம்எல்ஏ கண்டிப்பா வரணும். ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு வீடு தவறாம ஏறி வந்த எங்களோட 1வது தொகுதி எம்எல்ஏ சக்திவேல் அவர்கள் ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா மக்களை பத்தி கண்டுக்காம மக்கள் மேல அக்கறை இல்லாம ஊரை விட்டு ஓடி போய் சென்னையில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட தொகுதி எது? அவர் வேலை செய்ய வேண்டிய இடம் எது? அவரோட மக்கள் யாரு? யார் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அத்தனை மக்களும் நாங்க இங்க சுத்தம் இல்லாம சுகாதாரம் இல்லாம நாங்க கிடக்குறோம். இங்க இருந்து சென்னை போய் சென்னையில இருக்கிற சொகுசு பங்களால உட்கார்ந்துட்டு இருக்கிறவருக்கு எதுக்கு எங்களுக்கு அந்த எம்எல்ஏ? எங்களுக்கு அந்த எம்எல்ஏ வேண்டாம். மக்களுக்கு சரியான படிக்கு வேலை செய்ய தகுதி இல்லாத ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு வேண்டாம். பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இங்க வந்திருக்கோம். எம்எல்ஏ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்களை பார்த்து எங்களுடைய குறைகளை கேட்டா எங்க பிரச்சனையை நாங்க இதோட விடுவோம். இத கேட்காம இன்னும் எங்களை கண்டுக்காம மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்களா இதை நாங்க லேஸ்ல விட மாட்டோம். மீண்டும் திங்கட்கிழமை காலை சென்னை சேலம் கலெக்டர் ஆபீஸ் முன்னாலே நாங்க முற்றுகையிடுவோம்.